இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வந்து ஒரு செயலியை தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு நியூஸ் தான் இன்னைக்கு ஒரு ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக சிட்டியில் வைரலாக போயிருக்கு. ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து விஜய் கட்சிக்கு ஒரு செயலி இருக்குது. அந்த செயலி மூலிமா உறுப்பினர் சேர்க்கை ரொம்ப தீவிரமாக நடந்தது கட்சி தொடங்கின புதுதில். இப்போ வந்து ஒரு மாநில மாநாடு நடத்தியாச்சு. ஒரு எல்லாரும் உற்று நோக்கிற ஒரு கட்சி தலைவராக இன்றைக்கி விஜய் வளர்ந்து நிற்கிறாரு. இந்த சூழ்நிலையில் 2வது மாநில மாநாட்டை அறிவிச்சிருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறத பலரும் உற்று நோக்கிற ஒரு விஷயமா இருந்தது. அதை இன்றைக்கி கட்சி தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய அந்த பனையூர் ஆஃபீஸில் இன்றைக்கி விஜய் தொடங்கி வச்சார். ஸோ இந்த ஆப்பை வந்து எப்படி அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷத்தில் 18,000 பேர் ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி அவர் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு ஃபோன் மூலிமா 5 உறுப்பினர்களை சேர்க்கலாம். ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னா அந்த வீட்டில் ஒரு ஃபோன்லேருந்து 5 உறுப்பினர்களும் ஒரே நேரத்தில் சேர்ந்துடலாம். இதுக்கு இந்த ஓடிபியோ அது மாதிரி எதுவுமே நம்ம வர வேண்டியதில்லை. ஸ்ட்ரைட்டாக அது என்னென்ன கேட்குறாங்களோ அந்த விவரங்களெல்லாம் இங்கே உள்ளிட்டு அதுக்குள்ளே இணைஞ்சிக்க முடியும். அந்த மாதிரியே அந்த ஒரு ஆப்பை டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை தவிர ஒரு முக்கியமான ஒரு மேட்டரையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வேறு எந்த கட்சியுமே பண்ணாத ஒரு விஷயம் அது. என்ன அப்படின்னா, தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்துக்குட்பட்ட அந்த வாக்குச்சாவடி முகவர்கள், அதுதான் ஒரு தேர்தலில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் தான். அவங்க விளைவிட்டாங்கனாலே போதும், வாக்குகள் மாறிடும் கட்சிக்கு, வேறு கட்சிக்கு. அவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்காணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அத்தனை பேரையும் மானிட்டர் பண்ணுறது வந்து விஜயனுடைய பர்சனல் மொபைல் நம்பரில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட டைரக்ட் இன்ட்ராக்ஷன் விஜய் பண்ண போகிறாரு. அதாவது திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த கட்சியில் இருக்க வாக்குச்சாவடி முகவர்களுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லி அடுத்த வாரத்தினுடைய தொடக்கமாக இருக்கக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு விஜயை கூப்பிட்டு பேச போகிறாரு அவங்க கூட. இது வந்து ஒவ்வொரு வாரமும் இது தொடர்ந்து நடக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடி முகர்களும் இந்த வாரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணணும், எந்த தொகுதியில் வீக்காக இருக்கும், நம்ம எந்த பர்டிகுலர் ஏரியாவில் நமக்கு வந்து ப்ளஸ் மைனஸ், இது எல்லாத்தையும் அவங்க சொல்ல விஜய் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்தாற்போல் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களாகட்டும், அப்புறம் அமைப்பு செயலாளர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கட்சியை பலப்படுத்தி அதை வந்து ஒரு கட்சியினுடைய பேஸ் அப்படின்னாலே அவங்களோட அந்த கிளை அமைப்புகள் தான். ஸோ ஒரு கட்சி வந்து ஆழமாக வேரூன்றுது அப்படின்னா எப்படி வந்து ஆணிவேர் மட்டும் இருந்தால் போகாது, ஒரு மரத்துக்கு பக்கவாட்டு வேர்களும் முக்கியம். ஏன்னா அந்த மரத்தை தாங்கி பிடிக்கணும் இல்லையா? அதனால் இந்த ஒரு கட்சியினுடைய பல்வேறு அமைப்புகள் வந்து ஒரு கட்சியினுடைய ஆணிவேரும் மற்ற கிளை வேர்களுமாக இருக்குது. அதை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டா தான் நம்ம ஒரு ரூட்டாடாக உள்ளே போக முடியும் அப்படிங்கிறத கரெக்டாக தெரிஞ்சு வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு விஜய். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் இன்றைக்கி இந்த ஆப் தொடக்க விழா நிகழ்ச்சியில் நடந்திருக்கு. இதை தாண்டி வந்து இதுக்கு ஒரு அருமையான ஒரு பெயரும் வச்சுருக்காங்க. அதாவது என்னன்னாக்கா, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி திமுக வந்து ஒரு பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காங்க. அத்தனை கட்சிகளையும் ஒன்றிணைச்சு அத்தனை மக்களையும் ஒரு அணியில் திரட்டணும் அப்படிங்கிறதான் திமுகவுடைய இந்த 2026 ஒரு கொள்கையாக இருக்குது. எப்படி வந்து 2021 வந்து விடியல் பயணம்னு ஒன்று ஆரம்பித்து ஒரு விடியலை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆட்சியை பிடித்தாங்களோ, அதே போல் இந்த 2026 எலெக்ஷன் வந்து திமுகவுடைய அஜெண்டாவாக ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறதான் ப்ராபகண்டா பண்ணுறாங்க. ஸோ அதை உடைக்கணும் அப்படிங்கிறது தான் க்ளீனாக ஸ்கெட்சு போட்டு இன்றைக்கி விஜய் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அதாவது வெற்றி அணியில் தமிழகம் அப்படிங்கிற மாதிரியான இந்த ஆப் தொடக்கத்துக்கு ஒரு பேர் கொடுத்துருக்காரு. இதன் மூலிமா அத்தனை மக்களையும் ஒரு அணியில் திரட்டி, அதாவது உங்களோட டார்கெட் வந்து 2 கோடி தொண்டர்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். இந்த 2 கோடி மக்கள் 8 கோடி இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய அத்துணை வாக்காளர்களையும் சந்தித்து பேசணும். அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க்கு. ஸோ இந்த 2 கோடி பேரை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் கட்சியினுடைய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்க மற்றொரு பெரிய டாஸ்க்கு. ஏற்கனவே இந்த கட்சியினுடைய அத்தனை பேரும் ஒவ்வொரு ரசிகர்களுமே அவங்களுடைய குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு உறுப்பினர்களையும் கட்சியினுடைய உறுப்பினராக சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படலம் தொடர்ந்துட்டுருக்கு. இதற்கிடையே வந்து கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கு முழு அதிகாரம் கொடுத்தாங்க கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில். அதனால் இந்த 2026 எலெக்ஷன் விஜயை தலைமையின் கீழ் யாரெல்லாம் வராங்களோ அவங்க அத்தனை பேரும் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணையலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதனால் விஜய முதல்வர் வேட்பாளராக யார் ஏற்றுக்கிறாங்களோ, யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இதில் இருக்கலாம். அது சீமானாக இருந்தாலும் சரி, இல்லை பன்னீர்செல்வமாக இருக்கலாம், இல்லை டிடிவி தினகரனாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஏற்கனவே வந்து ஓபிஎஸ்க்கு வந்து அதிமுகலையும் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு, பிஜேபியிலையும் கிட்டத்தட்ட
அடைக்கப்பட்ட மாதிரி தான். ஏன்னா இப்போ கூட பிரதமர் திருச்சி அண்ட் அரியலூர் விசிட் வந்தப்போ எவ்வளவோ ட்ரை பண்ணார் சந்திக்கிறதுக்கு, அவருக்கு சந்திக்கிறதுக்கு அங்கே அனுமதி வழங்கப்படலை. அதனால் கிட்டத்தட்ட அவர் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு. அதாவது இந்த கட்சி கூட்டணியில் அவங்க இருப்பாங்க, அதுதான் ஒரு பிளானாக அவங்க கிட்டேருந்து ஒரு தகவல் கிடச்சிருக்கு. அதே போல் தான் டிடிவி தினகரன் ஆகட்டும், இன்னும் ஒரு சில பேர் விஜயை ஏற்றுக்கிட்டு அவங்க கூட வரதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. 2026 தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமாக இன்றைக்கி விஜய் பேசியிருக்காரு. அதற்கு வந்து ஒரு பிளானும் பிரசாந்த் கிஷோர் வகுத்து கொடுத்துருக்காரு. அவர் தான் அந்த அரசியலில் வந்து பல்வேறு கட்சிகளுக்கு இன்றைக்கி ஒரு வெற்றி பாதை அமைத்து கொடுத்த ஒரு பிஹைண்ட் த கார்ப்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கார்ப்பரேட். அவர் பிகே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை விஜய்க்கு சொல்லியிருக்காரு. அந்த பிளானை தான் இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜய். அதற்கு ஒரு முத்தாய்ப்பாக தான் இந்த ஆப் தொடக்கம் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஆப்பில் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லி முடிச்சிருக்கேன். இதை தவிர வந்து இந்த 2026 தான் அவரோட மெயின் டாஸ்க். 2026 ஒரு ப்ராமினெண்ட்டான இடத்த பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒரு மிகப்பெரிய டாஸ்க்னே சொல்லலாம். அதை நோக்கி தான் அவர் பயணத்தை தொடங்கியிருக்காரு. அதனுடைய அடுத்த கட்டமாக தான் வரும் 25ஆம் தேதி, ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் வந்து நடக்க போகிற 2வது மாநில மாநாடுங்கிறது அந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் ஆளுங்கட்சியோட நெருக்கடி, இன்னொரு பக்கம் வந்து மத்திய அரசினோட நெருக்கடி. இந்த 2 நெருக்கடிகளையும் தாண்டி அவர் எப்படி இந்த மாநாட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்க போகிறாரு. ஸோ மாநாட்டுக்கு வந்து 20 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே முதல் மாநில மாநாட்டில் 8 லட்சம் பேர் திரண்டதா போலீஸ் சைட்லேருந்து அஃபீஷியலாக சொல்லியிருந்தாங்க. அப்படின்னாலே ஒரு 10லேருந்து 11 லட்சம் பேர் வந்திருப்பாங்க ஈஸியாக. ஸோ 20 லட்சம் பேர் இப்போ கட்சியே சொல்கிறாங்க அப்படின்னாலே அது மதுரையே குலுங்க போகுது. அந்த அளவுக்கு அந்த மாநில மாநாட்டை நடத்துறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் புஷி ஆனந்த் பண்ணிகிட்ருக்காரு. அதை எல்லா கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், அப்புறம் மற்ற அமைப்பு நிர்வாகிகள் எல்லாரையும் முடுக்கி விட்டு முழு வேகத்தில் இந்த மாநில மாநாட்டுக்கான வேலையை தொடங்கியிருக்காரு. ஸோ இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கா அப்படின்னா, பல கட்சிகளுக்கு அரசியலை ஒரு மிகப்பெரிய அஸ்திவாரம் அமைத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோர், பிகேன்னு சொல்லப்படுற பிரசாந்த் கிஷோர் விஜய்க்கு ஒரு பெரிய மாஸ்டர் பிளானை போட்டு கொடுத்துருக்காரு. அந்த மாஸ்டர் பிளானை தான் விஜய் இன்னைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனுடைய அடுத்த கட்டமாக தான் இந்த நகர்வும் இருக்கும். ஸோ 2026 ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி கொண்டு போக போகிறார் தமிழ்நாட்டை. அதற்காகத்தான் ஒவ்வொரு அடியும் விஜய் இன்னைக்கு எடுத்து வச்சுட்டு இருக்காரு. ஸோ அதன் ஒரு கட்டமாக தான் இன்றைக்கி இந்த ஆப் லான்ச்சும் இருந்தது. ஸோ இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது, கட்சியில் புதுசாக என்னென்ன திட்டங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.